அனைவருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் தேர்தலில் அனுராக் குமாரா திசநாயக்கை ஜெயிச்சதுலேருந்தே இந்தியாவில் பெரும் பதற்றம், ஒரு விதமான பரபரப்பு, பதற்றம் அப்படின்னே சொல்ல நண்பர்களே தொற்றிக் கொண்டு இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த திசநாயக்கையுடைய கட்சி முழுக்க இந்தியாவுக்கு எதிரான, தமிழர்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறதுனால மட்டுமில்லை, திசநாயக்கே ஒரு கம்யூனிசவாதி அப்படிங்கிறது தான். இந்திய இலங்கை உறவை பற்றி அவரிடம் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் மேலும் பல சர்ச்சைகளுக்கு வித்துட்டு இருக்குது. அவர் எங்களோட கணக்கே வேற அப்படின்னு சொல்லி மனுஷன் வேற மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்கிறாரு. இது இந்திய ராஜதந்திர சர்க்கிள்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அப்படிங்கிறதோட இல்லாம இலங்கையிலையும் இது பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்குது. அது மட்டுமல்ல, அவர் பதவியேற்றுக் கொண்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே அவர் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கும் உத்தரவிட்டிருக்கிறாரு. இப்படி பயங்கர அதிரடியாக தன்னுடைய பதவிக்காலத்தை தொடங்கி இருக்கிற இந்த இலங்கை அதிபர் இந்தியாவோடு இணக்கமான உறவை பேணுவாரா அப்படிங்கிறதான் இப்பொழுது எழுந்திருக்கிற $1,000,000 கொஸ்டின். இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, இலங்கையுடைய புதிய அதிபராக அனுராக் குமாரா திசநாயக்கே பதவியேற்றுக் கொண்ட உடனே முதல் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவரிடம் இந்தியா இலங்கை உறவுகள் தொடர்பாக பல கேள்விகள் வைக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமான 2 விஷயங்களை கேள்விகளாக வைத்திருக்கிறாங்க. ஒன்று இந்திய இலங்கை உறவுகளை பற்றியது, இன்னொன்று அதானி குழுமத்தை இவர் தொடர்ந்து எதிர்த்து வந்திருக்கிறாரே அதை பற்றிய கேள்வி. அது இந்திய இலங்கை உறவை பற்றிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, எங்களோட கணக்கே வேற அப்படிங்கிற விதமாக ஆரம்பிச்சாரு. போச்சு, மனுஷன் ஏதோ ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுது அப்படின்னு எல்லாரும் ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சாங்க. இடதுசாரி இயக்கம் ஒன்று சேர்ந்த அனுராக் குமாரா திசநாயக்கே இலங்கையுடைய அதிபரான உடனேயே அவர் இந்திய இலங்கை உறவுகளை பற்றி சுருக்கமாக ஆனால் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு. இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே இலங்கை சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் மூலமாக தன்னுடைய வெளியுறவு கொள்கை தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவை அவர் உறுதியுடன் மேற்கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது நண்பர்களே. இந்திய இலங்கை உறவுகள் கெட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புலனாகுது. இலங்கையுடைய அதிபர் தேர்தலில் அனுராக் குமாரா திசநாயக்கே வெற்றி பெற்று அவர் இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்றுக் கொண்ட உடனேயே அவருக்கு பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தாங்க. இதுல மிக முக்கியமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. இதுவரைக்கும் இலங்கையில இடதுசாரி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அதிபராக பதவியேற்றுக் கொண்டதில்லை அப்படிங்கிறதுனால இவர் இலங்கையுடைய வெளியுறவு கொள்கைகளை எப்படி மாற்றியமைக்க போறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு பலரிடையும் இருந்தது. உண்மையை சொல்ல போனா இந்த அனுராக் குமாரா திசநாயக்கே ஜெயிப்பார்னு யாரும் கனவுல கூட நினைக்கல நண்பர்களே. சென்ற தேர்தலில் அவர் வெறும் 3% வாக்குகளைத்தான் பெற்றிருந்தார்னா பார்த்துக்கோங்களேன். அதே போல இப்பொழுது அங்க இருக்கிற பாராளுமன்றத்தில் அவருடைய கட்சிக்கு வெறும் 3 சீட்டுகள் தான் இருக்குது, எம்பி சீட் தான் இருக்குது. அப்படின்னா அவருடைய கட்சி எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இலங்கையில் பொருளாதார பிரச்சனை எழுந்தபோது அந்த பிரச்சனையில் முன்னாடி நின்று போராட்டங்களை இவர் முன்னெடுத்து நடத்தினாரு. அப்படிங்கிறதுனால இவருடைய செல்வாக்கு கிடுகிடுன்னு உயர்ந்திருக்குது, பாப்புலாரிட்டி உயர்ந்திருக்குது. அதனால் இன்றைக்கு அவர் ஜெயிச்சு அதிபராகவும் வந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இடதுசாரியை சேர்ந்த ஒரு அதிபர் இலங்கையை இடதுசாரி கொள்கை கொண்ட சீனாவோடு நெருக்கமாக கொண்டு செல்வாரா, அல்லது ஒரு ஓப்பன் இக்கானமியை கொண்டு இருக்கிற ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில் மிக வேகமாக முன்னேறி வருகிற இலங்கைக்கு தேவையான சமயங்கள்லாம் ஓடி வந்து உதவி செய்திருக்கிற இந்தியாவோடு நெருக்கம் காட்டுவாரா அப்படிங்கிறதான் பலரிடையும் எழுந்த மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது. அதற்கான பதில அவரே தன்னுடைய பேட்டியில சொல்லிட்டாரு. 2 நாடுகளுக்கும் இடையே சிக்கிக்கொண்டு சின்னாபின்னமாக நாங்க விரும்பவில்லை. 2 நாடுகளுக்கும்
பொதுவான ஒரு நாடாகத்தான் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னவர் அடுத்ததாக சொன்ன விஷயம் இன்னும் முக்கியமான விஷயம். அவர் என்ன சொன்னார்னா, இலங்கையுடைய மண்ணை எந்த ஒரு நாடும் எந்த ஒரு இண்டிவிஜுவலும் தனிப்பட்ட நபரும் இந்தியாவுக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக, இந்தியாவுக்கு சங்கடம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட இலங்கை அனுமதிக்காது. எங்க மண்ணுல இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளை நாங்க அறவே அனுமதிக்க மாட்டோம். எங்களுடைய மண்ணுல மட்டுமல்ல, எங்களுடைய கடற்பரப்பிலிருந்தும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அனுராக் குமார திசநாயக்கே சொன்னது இந்தியாவில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்குது. கடந்த ஒரு வருட காலமாகவே இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிச்ச இந்தியாவுடைய உளவுத்துறையுமாகட்டும், இந்தியாவுடைய ராஜதந்திர துறையுமா இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சகமுமாகட்டும், இவரை அணுகுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாங்க. அதில் மிக முக்கியமாக இவரை இந்தியாவுக்கு அழைத்து உபசரிக்கவும் செய்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் இவருடைய பேச்சுக்களை பார்க்கும்போது இவர் இந்தியாவுக்கு எதிராக அட்லீஸ்ட் உடனடியாகவாது இந்தியாவுக்கு எதிராக செயல்பட மாட்டாரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகுது நண்பர்களே. அதே சமயத்தில் இவர் தேர்தல் காலத்தில் சொன்ன ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி ஒன்றும் இப்பொழுது பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கு. அது என்ன அப்படின்னா, அதானி குழுமம் இலங்கையில் நிறுவி இருக்கிற காற்றாலைகள் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பதாக இருக்குது, அதனால அதை இலங்கை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் தாங்க ஆட்சிக்கு வந்தால் அதை ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு முதல்ல அறிவிச்சிருந்தாரு தேர்தல் காலங்களில். ஆனால் தேர்தலுக்கு பிறகு இதை பற்றி கேட்டபோது அதை முழுமையாக படித்துவிட்டு பிறகு அதை பற்றி நாம் ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி பட்டும் படாமலும் ஒரு பதிலை சொல்லிவிட்டு போயிருக்கிறாரு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அருணகுமார திசநாயக்கே ஒரு தேர்ந்த அரசியல்வாதியை போல நடந்து கொள்கிறாரு. அவர் ஒரு நல்ல அனுபவம் மிக்க அரசியல்வாதியாக, பழுத்த அரசியல்வாதியாக இலங்கையை வழிநடத்தி செல்லக்கூடும் அப்படின்னு நாம் உணர்றோம் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய் நண்பர்களே. நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள், அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இது வரைக்கும் நாம அங்க போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃபரெண்டா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே.